உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். ஏலகிரி மலையில் 2,98,00,000 மதிப்பீட்டில் சாகச விளையாட்டு தளம் திறக்கப்பட்டது. முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் க. தேவராஜ் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் சுற்றுலா தலமான ஏலகிரி மலை உயர்ந்த மலைப்பகுதியில் இயற்கை நிறைந்த சூழலில் அமைந்துள்ளது. ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு போன்று வளர்ச்சியுற்ற சுற்றுலா தலமாக திகழ்கிறது. மிக சிறந்து விளங்குவதால் தமிழ்நாட்டில் வெவ்வேறு பகுதியிலிருந்தும் அண்டை மாநிலங்களான கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். சுற்றுலா பயணிகள் அதிகரித்து வருவதால் அரசு சார்பில் சுற்றுலா தலத்தினை மேம்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் ஏலகிரி மலை ஊராட்சி அத்தவனா ஊரில் 7.09 ஏக்கர் பரப்பளவில் 2,98,00,000 மதிப்பில் நடைபெற்று வருகின்றன. சாகச சுற்றுலா தலம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்றது. அதனை அப்போதைய சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் 2022ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டினார். அதன் பிறகு பணிகள் துரிதமாக நடைபெற்று வந்தது. அதன் பின் ஏலகிரி மலையில் அனைத்து சுற்றுலா தலங்களையும் பணிகளையும் கடந்த ஆண்டு தற்போதைய அமைச்சர் ராமச்சந்திரன், ஆட்சித் தலைவர் பாஸ்கர பாண்டியன் முன்னிலையில் ஆய்வு செய்தனர். அதனைத் தொடர்ந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இறுதிப் பணிகள் முடிக்கப்பட்ட நிலையில் சாகச சுற்றுலா தலம் அமைக்கும் பணியை முதன்மை செயலாளர், தமிழ்நாடு சுற்றுலாத்துறை ஆணையர் திருமதி காஹர்லா உஷா இயாபா அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்கள். தொடர்ந்து பணிகள் முடிக்கப்பட்டு வரும் நிலையில் விரைவில் திறப்பு விழா நடத்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக சுற்றுலா தலத்தினை துவக்கி வைத்தார். சாகச விளையாட்டு தலத்தில் ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இதில் அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.